Hi friends, வணக்கம். இன்னைக்கு நம்ம டுடே இஸ் ஏ குட் டே சேனல் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான வீடியோ தான். என்ன அப்படின்னா பிரவீன் உத்ராதனுடைய February 2026க்கான இம்பார்ட்டன்ட் அண்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் ஒன்லி. ஓகேவா, அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நான் அப்படியே ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன், நீங்கள் அப்படியே டிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பேப்பர், செகண்ட் பேப்பர், தேர்ட் பேப்பர். அப்போது நான் ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். பிரவீன் உத்ராதோட இது ஓகேவா. இப்போது ஃபஸ்ட்டு பேப்பரில் பிராச்சீன் பத்திய சைனிகா, அதில் வந்து சப்ரசங்க வியாக்கியா இருக்கு இல்லையா, அதில் நான் ஒன் பை ஒன்னாக அந்த கொஷின்ஸ் எது அப்படின்னு சொல்கிறேன். கபீர்தாஸினுடையது மாயா மகா, இது வந்து மேக்ஸிமம் எப்பவுமே இம்பார்ட்டண்ட்டில் இருந்துகிட்டே தான் இருக்குது. ஓகேவா, இது நான் வந்து கொஷின் எதுன்னு சொல்கிறேன். ஓகேவா, லெசன் எதுன்னு சொல்லாமல் கொஷின் எதுன்னு சொல்கிறேன், அப்படியே நீங்கள் வந்து டிக் பண்ணிக்கோங்க. காயியே கணபதி, அது இது எந்த லெசன்னா வினய பத்திரிகா. ஓகேவா, அதனுடையது. நெக்ஸ்ட் ரஸ்கானுடையது மானுஷ் ஹூ தோ, அது. அடுத்து சப்ரசங்க வியாக்கியா வந்து ஒவ்வொரு இதில் வரும் இல்லையா, நம்ம முன்னாடி கொஷின் பேப்பர் வந்து ரிவிஷன் அதெல்லாமே நம்ம பார்த்துருப்போம். ஸோ உங்களுக்கு நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க, அதனால் எது எந்தெந்த போர்ஷன்ஸ்லேருந்து வரும் அப்படின்றது தெரியும் இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் சந்தர்ப்ப சைத் வியாக்கியா வந்து நவீன் பத்திய சைனிகாவில் இருக்கக்கூடிய ஏக் தின்கா, அதில் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் மை கமண்டோ. இதெல்லாம் எப்போவுமே மேக்ஸிமம் இம்பார்ட்டன்ட் இருக்குது, அண்ட் தென் கொஷின்ஸும் வருது. ஓகேவா, ஸோ தயவு செய்து எல்லாமே நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து வந்து எந்த லெசனில் அப்படின்னா மைத்திரி சரண் குப்தா அவர்களுடைய சகிவே முஜிசே கெஹ்கர், அதில் செகண்ட் ஒன் ஜாயே சித்தி. நெக்ஸ்ட்டு பாஞ்சஜன்ய இருக்கு இல்லையா, அதில் ஃபர்ஸ்ட் ஒன் ஜர்ஜர் ஜீவன் கா ஹட்டே. அடுத்து ஜெய்சங்கர் பிரசாத் அவர்களினுடைய ஸ்ரத்தாவில் இருக்கக்கூடிய செகண்ட் கொஷின் தபஸ்வி கியா இத்னி ஹோ. இதெல்லாம் தான் வந்து சந்தர்ப்ப சைத் வியாக்கியால இம்பார்ட்டன்ட் அண்ட் எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ். ஓகேவா, நெக்ஸ்ட்டு ரஷ்மி ரத்தியில் இதெல்லாமே வந்து முன்னாடி சந்தர்ப்ப சகித் அந்த ஃபர்ஸ்ட் இதில் இருக்கிறனால நான் அது எல்லாமே வந்து அடுத்தடுத்து எதுன்னு சொல்லிடுறேன். ஓகேவா, அதுக்கப்புறமா வந்து நம்ம எந்தெந்த சாராஞ்சு என்னென்ன விஷயங்கள் அது எல்லாமே ஒவ்வொரு டாபிக் வைஸாக பார்க்கலாம். ஓகேவா, இப்போ ரஷ்மி ரத்தியில் எதுன்னு சொல்கிறேன். ஜல்து பட்டல் மே சிப்பா. அடுத்து தேர்ட் ஒன் மஸ்தக் ஊஞ்சா கியே ஏ மகாபாக் குச் தின். ஓகேவா, இதெல்லாம் தான் வந்து இம்பார்ட்டன்ட். தோஹேல வந்து எது இம்பார்ட்டன்ட் சொல்கிற டிக் பண்ணிக்கோங்க. கபீர் கே தோஹேல வந்து ஃபர்ஸ்ட் ஒன் அண்ட் செவன்த் ஒன். துளசி கே தோஹேல ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்டு. ரஹீம் கே தோஹேல ஃபர்ஸ்ட் அண்ட் எயித். ஓகேவா, இப்போ பிராச்சீன் பத்திய சைனிகால இருக்கக்கூடிய சாராஞ்ச் இருக்கு இல்லையா, ஸோ அது இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறேன். காவியகத்து விசேஷத்தா இருக்கு இல்லையா, ஸோ அது எது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் கபீர்தாஸ், சூர்தாஸ், துளசிதாஸ், ரஹீம், இதெல்லாம் தான் வந்து இம்பார்ட்டன்ட். ஓகேவா, நெக்ஸ்ட் ரஷ்மி ரத்தியில் எது இம்பார்ட்டன்ட் அப்படின்றத சொல்கிறேன். ரஷ்மி ரத்தி இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, அதனோட இது எல்லாமே வந்து லெசன்ஸ் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கு. ஓகேவா, ஸோ தயவு செய்து எல்லாருமே எக்ஸாம் வந்து கிட்ட வந்தாச்சு. ஸோ தயவு செய்து எல்லாருமே நல்லா படிங்க, இருக்கிற டைமை நல்லா யூஸ் பண்ணி தயவு செய்து நல்லா படிங்க. உங்களுக்கு வந்து நான் இப்போ பிரவீன் உத்ராத் அப்படின்னா இது வந்து தனித்தனியான பிளேலிஸ்ட் எங்கே போய் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கும் வந்து கொஞ்சம் சுலபமாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக பிரவீன் உத்ராத் ஆல் இன் ஒன் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஓகேவா, ஸோ அது நான் வேணா இப்போ மேலே நான் பேசிகிட்டு இருக்கும் போதே லிங்க் வரும், கீழே எண்டு கார்ட்லேயும் வரும், கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் தரேன். ஓகேவா, ஸோ இது எல்லாமே வந்து ஆல் இன் ஒன் வீடியோ அப்படின்னா பிரவீன் உத்ராத் அப்படின்னா அதில் என்னென்ன பிளேலிஸ்ட் இருக்குது, அது எப்படியெல்லாம் இருக்குது, அது எப்படி போய் பார்க்கணும், அது மொத்தமாக எந்த இடத்துல இருக்குது அப்படின்ற எல்லாமே வந்து பிளேலிஸ்ட் வைஸ் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு லிங்க் கொடுத்துருக்கேன். ஓகேவா, ஸோ அந்த ஒரு வீடியோவே போதும், என்னென்ன லெசன்ஸ் இருக்குது, எப்படி போய் பிளேலிஸ்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்ற எல்லா வீடியோஸும் இருக்குது. ஓகேவா, ஸோ அந்த விஷயம் வந்து நான் இப்போ மேலே பேசிகிட்டு இருக்கும்போது ஐ பட்டனில் லிங்க் தரேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் தரேன். ஓகேவா, லாஸ்ட் எண்டு கார்ட்லேயும் தரேன். ஓகே, ஸோ இப்போது இதில் வந்து ரஷ்மி ரத்தியில் சரித்திர சித்ரனில் எது அப்படின்னா செகண்ட் ஒன் அர்ஜுன். அடுத்து இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் வந்து எப்பவுமே மேக்ஸிமம் எல்லா எக்ஸாம்ஸ்லையுமே வந்துடுது. ஓகேவா, அடுத்த ஃபிஃப்த் ஒன் ரஷ்மி ரத்தி மே பிரதர்ஷித் சாமாஜிக் ஆதர்ஷ் சித் கீஜியே. இதெல்லாம் தான் வந்து சரித்திர சித்திரன் ஃபர்ஸ்ட் இதில். அப்புறம் நெக்ஸ்ட் இங்கே இருக்கு இல்லையா இந்த ஸ்மால் கொஷின்ஸ் மாதிரி, ஸோ இதில் இருக்கக்கூடிய சரித்திர சித்திரன்ல எது அப்படின்னா ஃபர்ஸ்ட் அண்டு தேர்டு குந்தி யுதிஷ்டர். இது ரெண்டுமே வந்து எப்போவும் மேக்ஸிமம் கேட்கக்கூடியது தான். இது எல்லாத்துலேயும் வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். பிகாஸ் இப்போ இதில் ஃபஸ்ட்டு 4 படிச்சிட்டாலே போதும், நல்லா வந்து கண்டிப்பாக இந்த நாள்லேருந்து ஏதோ ஒன்று வரும். ஸோ இந்த நாள் படிக்கிறீங்க அப்படின்னா இந்த நாள் தனியாக படிச்சுக்கோங்க, இல்லை இது ஒன்று அப்படின்றத மாற்றி நீங்கள் படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுவே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஐ ஹோப் இதெல்லாமே வந்து நீங்கள் முன்னாடியே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிரவீன் உத்ராத் வந்து எப்படி நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம், டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அப்படின்ற வீடியோஸ் இருக்குது. ஓகேவா, ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதையும் பாருங்கள்.
நம்ம சேனலில் வந்து நீங்கள் என்ன வீடியோ நினைக்கிறீங்களோ அதை வந்து டைப் பண்ணிவிட்டு டுடே இஸ் ஏ குட் டே ஹிந்தி அப்படின்னு போட்டிங்கனாலே போதும், நம்மளுடைய சேனலினுடைய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நவீன் பத்ய சைனிகா அது இருக்கு இல்லையா? ஸோ அதில் வந்து எது எது அப்படின்னு சொல்கிறேன். இதே போல தான் அது காவியகத்து விசேஷதா இருக்கு இல்லையா? ஸோ அதில் வந்து எது எது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் ஓகேவா, அப்புறம் தேர்டு ஒன், அப்புறம் ஃபிஃப்த்து. ஓகேவா? ஃபர்ஸ்ட் அயோத்தியா சிங் உபாத்யாய ஹரியவுத், அப்புறம் தேர்டு சுமித்ரானந்தன் பந்த், அப்புறம் மகாதேவி வர்மா. இந்த 3 தான் வந்து இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அப்புறம் கவிதாக்கா சாராஞ்ச் இருக்கு இல்லையா? இதுலேயே நம்ம எழுதுவோம் இல்லையா? ஸோ அதில் எது எது அப்படின்னா மைதிலி சரண் குப்தா அவர்களினுடைய மாத்ருபூமி, அப்புறம் தேர்டு சுமித்ரானந்தன் பந்தில் இருக்கக்கூடிய மானவ். இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ இப்போ இதில் ஃபர்ஸ்ட் பேப்பர் எல்லாமே முடிஞ்சு. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பேப்பர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ செகண்ட் பேப்பர் காவிய கே ரூப். இதில் வந்து நான் அப்படியே எந்தெந்த கொஷின் சொல்கிறேன் அப்படியே டிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஒரு சில இதுக்கு இந்த மாதிரி கொஷின்ஸ் 2 இருக்கும், பட் ஆன்சர் ஒன்று தான் இல்லையா? ஸோ தயவு செய்து கொஷின்ஸை தெளிவாக பார்த்து படிச்சுக்கோங்க. இப்போ சப்போஸ் வந்து சாகித்யகா பிரபாவ் அப்படின்றத மட்டும் நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா கொஷின் வந்து சாகித்ய சமாஜ்கா தர்ப்பன் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த கொஷின் இல்லை போல அப்படின்னு சொல்லி நீங்கள் மாற்றி எழுத சான்சஸ் இருக்கு. ஸோ செய்து கொஷின்ஸை தெளிவாக பார்த்து படிச்சுக்கோங்க. ஏன்னா இதில் வந்து ஒரு சில இதில் 3 கொஷின்ஸ் இருக்கும், பட் அது எல்லாத்துக்குமே ஆன்சர் ஒன்று தான் அப்படி இருக்கும். ஓகேவா? ஸோ நல்லா பார்த்து படிச்சுக்கோங்க. அப்புறம் வந்து இதில் எதுன்னு சொல்கிறேன். இந்த தேர்ட் அண்ட் ஃபோர்த்து, அப்புறம் 6th கொஷின், அப்புறம் 11th ஒன், அப்புறம் 17th ஒன். ஓகேவா? இதெல்லாம் தான் வந்து இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு காவிய சாஸ்திர, அதில் எது எது இம்பார்ட்டன்ட் அப்படின்றத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ரஸில் எது எது அப்படின்னா தேர்ட் ஒன் கருண் ரஸ், வீர் ரஸ், ரௌத்ர ரஸ், பயானக். ஓகேவா? அடுத்து சந்தில் சௌபாயி, கீதிகா, பர்வை, தவயா. ஓகேவா? இதெல்லாம் தான் வந்து இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு அலங்காரில் எது எது இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அனுப்ராஸ் அலங்கார், ஸ்லேப் அலங்கார், பிரதீப் அலங்கார், உத்பிரேக்ஷ அலங்கார். ஓகேவா? இதெல்லாம் தான் வந்து இந்த ரஸ் அலங்கார் இது எல்லாத்துலேயுமே வந்து இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இதுலேயே எந்தெந்த கொஷின்னு சொல்கிறேன் அப்படியே டிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதிலும் அதே போல தான் 2 கொஷின் இருக்கும், பட் ஆன்சர் ஒன்றா அந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ தயவுசெய்து கொஷினை தெளிவாக புரிஞ்சு படிங்க. அங்கே போய் ஏதாவது மாற்றி எழுதி அதனால் மார்க்ஸ் வந்து ஸ்பாயில் ஆகிற மாதிரி பண்ணிடாதீங்க. ஓகேவா? ஓகே. இப்போ இதில் வந்து 6th கொஷின், 10th ஒன், 15th ஒன், 24, 6வது, 10வது, 15வது, 24. ஓகேவா? இதெல்லாம் தான் இந்த கொஷின் எல்லாம் தான் வந்து சொல்கிறேன், அப்படியே டிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதில் அந்த 24th and 15th அப்படின்ற அந்த தேவநாகரி கொஷின் நினைக்கிறேன். ஸோ அதுவும் அதெல்லாமே வந்து மேக்ஸிமம் எல்லா இதுலேயுமே வந்துடுது. தயவுசெய்து அதை நல்லாவே படிச்சுக்கோங்க. அது எல்லா எக்ஸாம்ஸ்லையுமே வந்துடுது, February, August அப்படின்னு வந்துடுது. ஸோ நல்லா தெளிவாக புரிஞ்சு படிச்சுக்கோங்க. எக்ஸாம்ஸ்க்கு நம்ம தெளிவாக படித்தோம் அப்படின்னா தான் அங்கே போய் தெளிவாக டைம் வேஸ்ட் பண்ணாமல் நல்லபடியாக படித்ததை அப்படியே எழுத முடியும். ஓகேவா? ஓகே. இப்போ இதில் இருக்கக்கூடிய டிப்பணி எது எது அப்படின்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் தைவி உற்பத்தி, அப்புறம் 4th அணுகரன், அப்புறம் 8th கடி போலி, அப்புறம் 19th அர்த்த விஸ்தார். இந்த அர்த்த விஸ்தார், கடி போலி இதுவும் வந்து எப்போவுமே மேக்ஸிமம் வந்துகிட்டே தான் இருக்குது. அப்புறம் தைவி உற்பத்தி இதுவும் எப்போவுமே வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஓகேவா? நிறையா அந்த February, August எல்லாத்துலேயுமே கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய கொஷினாக தான் இருக்குது, ரிப்பீட்டட் கொஷின்ஸாக தான் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்போது செகண்ட் பேப்பர் முடிஞ்சு. ஓகேவா? இப்போது தேர்ட் பேப்பர் திரிபத்தகா. ஓகேவா? திரிபத்தகால மேக்ஸிமம் நான் சொல்கிறது என்ன அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு இருக்கு இல்லையா பாபு குலாப் ராய், அதுலேயே வந்து நீங்கள் அந்த இருக்கக்கூடிய அந்த நயன் இருக்கு இல்லையா? ஸோ அந்த ஃபஸ்ட்டு நயன் படிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுலேருந்து வந்து கேட்கப்படும். ஓகேவா? அப்போ அதுவே நீங்கள் எழுதுனீங்கனாலே போதும், நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். அதுலேருந்து கண்டிப்பாக ஏதாவது 2, 3 அப்படிங்கும்போது நீங்கள் அதில் இருக்கிறதே வந்து படிச்சிங்க அப்படின்னா அதுவே போதும். பட் இருந்தாலும் நான் இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன், இது எல்லாமே புரிஞ்சுக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அண்ட் எக்ஸ்பெக்டட் ஒன்லி. ஓகேவா? அதை புரிஞ்சுக்கோங்க. ஓகே. ஸோ இதில் செகண்ட் ஒன் ஹிந்தி காவியமே பிரகிருதி சித்ரன், அப்புறம் ஹிந்தி கா ஸ்வர்ண யுக், அப்புறம் 7th ராஜ்பாஷா கா ஸ்வரூப், அப்புறம் 5th ஒன் முஸ்லமானோ கி ஹிந்தி சேவா, அப்புறம் 13th வந்தே மாத்திரம். இதெல்லாம் தான் வந்து இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு பிரயோஜன் மூலக் ஹிந்தியில் எது எது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறேன், அப்படியே டிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒன், 3rd, 6th ஒன், 10th, அப்புறம் 11th ஒன். எது எது அப்படின்னா நான் இங்கேயே சொல்கிறேன். फर्स्ट वन सरकारी पत्र, कार्यालय आदेश, पृष्ठांकन, परिपत्र, तार. இதெல்லாம் தான் வந்து இம்பார்ட்டன்ட்.
அடுத்து அந்த அர்த்த சர்க்காரி பத்திரிகை நமூனா இருக்கு இல்லையா, அது வந்து எப்போவுமே கேட்டுகிட்டே தான் இருப்பாங்க. அதை படிச்சிட்டிங்கன்னா போதும், அந்த 15 மார்க்ஸ் அதுலேயே வந்து கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து மௌகிக் இருக்கு இல்லையா, மௌகிக்கு வந்து நம்மளுடைய சேனலில் பிரவீன் உத்ராத், விஷாரத் உத்ராத், மௌகிக் அப்படின்னு போட்டிங்கனாலே போதும். மௌகிக்கு என்னென்ன கொஷின் கேட்பாங்க, இந்த நமூனைக்கா இது இருக்குல்ல, இந்த புக்கில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் இல்லாமல் அது போக நீங்கள் எந்த மாதிரி நடந்துக்கணும், பேசிக் கொஷின்ஸ் என்னென்ன இருக்கும், அது போக நம்மளுடைய பிரவீன் உத்ராத் அப்படின்னா எந்தெந்த போர்ஷன்ஸ்லேருந்து எந்தெந்த மாதிரியான கொஷின்ஸ் கேட்பாங்க, சிலபஸ்லேருந்து எந்த மாதிரி கொஷின் கேட்பாங்க, நம்மளுடைய ஃபஸ்ட் பேப்பர், செகண்ட் பேப்பர், தேர்ட் பேப்பர், அப்படி அது ரிலேட்டடாக எந்த மாதிரி கொஷின்ஸ் இருக்கும், நீங்கள் அங்கே போய் எப்படி அப்பியர் ஆகணும், எந்த மாதிரி எக்ஸ்கியூஸ் கேட்டு உள்ளே போகணும், உங்களுடைய ரோல் நம்பர் சொல்கிறக்கு, அந்த மாதிரி நிறைய எல்லா விஷயங்களுமே அதில் மௌகிக் அப்படின்ற பிளேலிஸ்ட்டில் இருக்குது. ஓகேவா? ஸோ மௌகிக் அப்படின்ற பிளேலிஸ்ட்டும் அதனுடைய லிங்க்கும் தரேன். அது போக அந்த பிரவீன் உத்ராதினுடைய அந்த ஆல் இன் ஒன் வீடியோ சொன்னோம் இல்லையா, ஸோ அந்த வீடியோ நான் வந்து கொடுக்குறேன். ஓகேவா? அது ஒன்று போய் பாருங்கள். அதுலேயே எல்லா பிளேலிஸ்ட்டுமே இருக்குது. அதுலேயே வந்து என்னென்ன லெசன்ஸ் இருக்குது, எது எது இம்பார்ட்டன்ட், எல்லா இம்பார்ட்டன்ட் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஸோ அந்த எல்லா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸுமே வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் மேக்ஸிமம் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஷின்ஸை. ஸோ தயவு செய்து இருக்கிற டைமை நல்லா யூஸ் பண்ணி படிங்க. கேட்டுக்கிட்டே இருந்தீங்க, ஸோ அதனால தான் வந்து கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ தயவு செய்து நல்லா படிங்க. எல்லோருக்குமே ஆல் தி பெஸ்ட். பாய்.